ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட் சேனலில் இந்த வாரம் குண்டடம் மாட்டு சந்தை, நாட்டு மாடு எங்க என்ன கொண்டு வந்துருக்குது? சோமனூர். மாடு எப்படின்னு கேட்டேன். நல்ல ஒரு நாட்டு மாடு சோமனூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. செந்து கன்றுகள் மட்டும் தனியாக பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ட்ரன்ஸ் வந்துட்டான். இந்த வாரம் நம்ம உள்ள வர்றது 11 மணி. பதினோரு மணி வரைக்கும் வண்டி உள்ள வந்துக்கிட்டே இருக்கு. 10 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணணும். ஒரே கோலாகலமா இருக்கு. எல்லாம் சில்லிதான். இந்த வாடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. வாங்கிட்டு நம்பர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க லாரி. போன வாரம் இது உள்ள வரும்போதே நம்ம வந்துட்டோம். இங்க ஒரு நாட்டு மாடு இருக்கு. எல்லாம் இறக்கியாச்சு. உள்ள ஒரு நாட்டு மாடு இருக்குது. நாட்டு மாடல்ல, நாட்டு மாட்டோட கலர்ல வேற ஒரு மாடு இருக்கு. கருப்பு சட்டை நாட்டு மாடு கிராஸ். இந்த வார சந்தை ஃபுல் வியூ. கருப்பு சட்டை தான் அதிகம். ஒரு வியாபாரியாற்ற எங்க இருந்து கொண்டு வந்திருக்குது? இது சீனாபுரத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. 1 2 3 4 5 மாடு கொண்டு வந்திருக்கீங்களா? விலை என்னங்கண்ணா சொல்றீங்க? மாடு 40 ரூபா. அந்த ஆவரேஜா 40 ரூபா வரும். மாட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. சீனாபுரம் சந்தைக்கு போவீங்க இல்லைங்களா? ஓகே. மாடு வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் சொல்லிடுறீங்களா? அப்படியே அவருங்களா? போயிட்டார். இது வேற உங்களோடது. இந்த அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவருங்களா? கட்டம் போட்டு போறாரு. ஆமாம், அவர் தான் ஓனர்.
எல்லாம் எத்தனை வயசுங்கண்ணா இருக்குது எல்லாம்? வயசெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் பல்லு போடாத கிடையாது. இன்னும் பல்லு போடாத கிடையாது. இன்னும் எவ்வளோ நாளில் பருவத்துக்கு? இன்னொரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆகும். 6 மாதத்துல சனம் சேர்த்திக்கலாம். ஓகே, அப்படியே பார்க்கலாம். யாராக இருந்தாலும் வண்டிக்கு எங்கேயே அடிங்க. அந்த அண்ணாவோட தான் மாடு. இன்னும் 2 மாடு வச்சிருக்காங்க. சீனாபுரத்துக்காரன். இது பால் மாடு. கழனி கடைக்காரன் இன்னைக்கு நம்மளை லேத்தாய் போச்சு. எருமை மாடு இருக்கு. எருமை மாடு. ஓ, நாட்டு காளை கண்ணா கெடாரியா? கெடாரி. கெடாரி இந்த வாரம் நம்மளுடைய இளநீர் எனக்கு அதே மாதிரி காய்ப்பா இளநீர். இளநீ குடிச்சாச்சு. அப்படியே கிளம்பலாம். முட்டுற மாதிரியே நிக்குதே. இங்க ஒரு நாட்டு மாடு இருந்துச்சு, அங்க நிக்குது. சரியான துணை. என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல. கம்பெனிக்கு அங்கதானே போறீங்க? புரியல. வாரம் ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்துடுறாரு. நான் நாட்டு மாடு ஈத்து எத்தனை நீத்து தெரியலையா? விலை என்ன சொல்றீங்க? 55. 55 ரூபா. ஈத்து என்னன்னு தெரியலையாமா? அது போக 2 சிந்து மாடு வச்சிருக்கிறார். இது நல்ல கறவையுள்ள மாடு தான். சரியா. வேலையே அங்கேயும் நீங்களும் ஓடிடுறீங்க. ஓட்டி பார்க்குறாங்க. 2.5 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய மாடு. நாட்டுக்கன்று
எங்க இருந்தாங்க வாடகைக்கு போயிடலாம் நினைக்கிறேன். வாடகை ஒன்றும் இல்லைங்க, வண்டி தான் நிறைய ஆகி போச்சு. ஆமாம், இப்போலாம் மூணுமே காலக்கண்ணு. இந்த பக்கம் தான் நாட்டு மாடெல்லாம் இருக்கு. நாட்டு கன்றுகள் எல்லாமே காலக்கண்ணு தான். கெடாரி கம்மி தான். கெடாரி ஒன்றையும் காணோம். புரியல. அதான் ஆமாம். சரிங்கண்ணா, நாளைக்கு வந்து வர்றேன் சாயந்தரமா. எத்தனை மாதத்து ஒன்று காலைங்க அது? 5 1.5 வருஷம். 1.5 வருஷம். என்ன விலை சொல்கிறீங்க? 30,000. 30,000. 30,000 1.5 வருஷத்து காலம். இது ஒன்றே கொண்டு வந்திருக்கீங்களா? ரெண்டுங்களா? அது என்ன ரேட்டுங்கண்ணா? அது அது 30 ரூபா. ஓகே. இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை கூப்பிட்றதுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? சரி சொல்லுங்கண்ணா. சரி. ஃபோன் நம்பர் தெரியாது. யாருது? நம்மளுதா. உங்கள் நம்பர் தெரியாதா? சரி. ஆனால் வாரம் சந்தைக்கு மாடு கொண்டு வந்துருக்கு. ஓகே. குண்டட சந்தையில் இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வாரம் வந்து மாடு கொண்டு வந்துடுவார். நம்மளுதுங்களா? என்ன பண்றீங்க? 52 ரூபா சொல்றாருங்கண்ணா. 52ங்களா? எத்தனை ஈத்து போட்டுருக்குதுங்க? ஆடு 3 ஈத்துங்களா? 52 ரூபா. ரெண்டாம் ஈத்துங்களா? ரெண்டாம் ஈத்து. இப்போ கண்ணுங்களா? கண்ணு கிடையாது. கெடாரி கண்ணு. இது எப்படிங்கண்ணா? மயிலையா வருமா? மயிலை. ஆ. கறவை எவ்வளோ கொடுத்துட்டு இருக்குதுங்க? 3 லிட்டர். ஓகே. குண்டடம் சந்தைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய மயில மாடு. இது 52 சொல்லுதுங்களா? இது வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறீங்க? 96 98 05 22 87. பேருங்க? முருகேஸ்வரன். ஓகே. இந்த ஒரு மாடு தான் கொண்டு வந்து 3 மாடு கொண்டு வந்துருக்குங்க. சரிங்க. அதெல்லாம் சின்ன மாடுங்களா? அப்படிங்க. சிந்து மாடு. ஓகே. வாரம் வேணும் வேறு மாடு வேணும்னாலும் உங்களை கூப்பிட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பல் எத்தனை ஓட்டு இருக்குதுங்க? அது பல் சேர்ந்துக்குச்சு. ரெண்டாம் நீத்து மாடு. பின்னாடி புஷ்னா முன்னாடி வந்து ஏறிடு. இது ஒரு நாட்டு மாடு. கெடாய் கன்று. ஆட்டு சந்தைக்கு போய் கெடாய்ன்றது ஆக்சுவலாக அது காலக்கண்ணு. நல்ல மீன் செவலை. அது காலமாட கெடாரிங்களா? அது கெடாரி. சரி. இதோட கண்ணுங்களா? அது இன்னும் சென்னை ஆகலைங்களா? என்ன விலை சொல்லுதுங்க? 45. இதுங்க 17. எத்தனை மாதம் இருக்குங்கண்ணா? அது 7 மாதம். இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசின்னு சொல்கிறீங்களா? 97 86 17 31 96. நம்ம பேருங்க? ஜெகதீஸ்வரன். குண்டடம் மாட்டு சந்தைக்கு இங்கே வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது வேணும் அப்படின்னா நான் இப்போ கேட்டிருக்கிற சொல்லி இருக்கக்கூடிய இந்த கைபேசி எனக்கு கால் பண்ணுங்க. ஒரு மயில மாடு. இது ஈத்து எத்தனை நீத்துங்கண்ணா? ஈத்து எத்தனை ஈத்து? 2 பல் கெடாரி. இன்னும் ஒரு ஈத்து கூட போடல. ஓகே. சென்னை சேர்த்துலீங்களா ஒன்றா? சரி. இன்னும் பருவத்துக்கே வரல. வந்தது இன்னும் சேர்த்துல. ஓகே. சம்பளம் இருக்குனால சரி. ஓகே. மாடு தோட்டம் நம்ம திருப்பி நாட்டு மாடு. சரி.
இது வேணும்னா இந்த தொடர்பு என்ன நான் மேலேயே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நாட்டு மாடுகள் தான். சிந்து கண்ணும் இருக்குதா, இங்க ஒரு சிந்து கண்ணு இருக்கு. நாட்டுக்கன்று நாட்டுக்கண்ணா ரெண்டும் கிராஸா? கோல மாடு மாதிரி இருக்கு, எப்படி இது? ஓகே ஓகே. உன்னை பத்தி கேட்டது ஒரு குத்தமா முட்டருக்கு வரைய. என்ன ரேட்னு சொல்லுங்க. கொடுத்தாச்சா? என்ன ரேட்டு கொடுத்தீங்க? 43 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஆமா, அழகான ஒரு காலக்கன்று. 1 2 3 4 5 இதெல்லாம் பெரும்பாலும் வாங்கித்தான் கட்டி இருப்பாங்க. இங்க ஒரு நாட்டு மாடு செவலை. போட்டோ இதெல்லாம் வாங்கி கட்டி இருக்குதுங்களா? இதெல்லாம் வாங்கி கட்டி. என்ன ரேட்டுக்கு வாங்குச்சு? 27. அது 25 ரூபா. 25. இது 15 ரூபா. 15 சிந்து. அது 30 ரூபா. அதெல்லாம் எத்தனை நாள்னா பருவத்துக்கு வரும்? எத்தனை மாசமாகும்? அது ஒரு 4 மாசம். 4 மாசத்துல பருவம். 40 முட்டை வாங்கியாச்சு. எங்க இருந்து வந்திருக்கு? நம்ம பழனி கீரனூர். பழனி கீரனூர். பழனி கீரனூர். கேட்டுக்கிறேன். பழனி கீரனூர்ல இருந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொண்டு போய் சேல்ஸுங்களா? ஆமாம், சேல்ஸ். அடுத்து எந்த சந்தைக்கு போவீங்க? வளப்புக்கு வச்சுக்குவீங்க, சேல்ஸ் பண்ணிக்குவீங்க இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் விற்பனைக்கு இல்லைங்களா? விற்பனைக்கும் போதுன்னா வளர்த்துறதுக்கு வச்சுக்குவீங்க. சரி சரி சரிங்க. இப்போ அடுத்த சந்தைக்கு எங்கே போவீங்க? அடுத்த சந்தைக்கு நாளைக்கு ஒட்டஞ்சத்திரம். ஓகே. இதில் உங்களுக்கு போக மிச்சம் இருக்கிற மாடெல்லாம் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருவீங்க இல்லைங்களா? விற்பனைக்கு கொடுத்துருவீங்க. ஓகே. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாடெல்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா? ஃபோன் நம்பர் இல்லைங்களா? எழுபத்தி 77 086 086 16 16 67 67 3. கீரனூர் பம்பிங்களா? கீரனூர். இல்லை இப்போத்தான் வந்து பேர் என்ன? பேரு மணிகண்டன். மணிகண்டன். ஓகே. மணிகண்டன் பேர் சொல்லி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவங்களே வந்துட்டு டீட்டெயில் சொல்லிடுவாங்க இல்லைங்களா? அது அவர் நம்பரா உங்கள் நம்பருங்களா? அண்ணன் நம்பர். அவர் நம்பர் தான். ஓகே. அவர் நம்பர் கொடுக்காம ஏமாத்தினாரு, இருந்தாலும் வாங்கிட்டோம். இல்லை, அவர் தான் ஓனருங்க. நாட்டு மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூவரச மரத்தை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக நாட்டு மாடுகள் வாங்கி கட்டியிருப்பாங்க. ஒரு வேளை கொடுக்குற மாதிரியும் இருக்கும், அவங்க கொண்டு வர மாதிரியும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு கேட்டு வாங்கிக்கலாம் வேணும்னா. இங்க வரும் கொம்பு. போட்டி போட முடியாது எந்த காலத்துல. என்னென்ன மாடு? என்ன இருக்காது? நாட்டு மாடு, புலமா கிடத்த மாடு. கொம்பு ஒரு மாதிரி இருக்கு. நாட்டு
நாட்டு மாடு தான் சாமி. நாட்டு மாடுல என்ன ரகம் சார்? உப்படமங்கலம். ஓ, உப்படமங்கலம். உப்படமங்கலம். என்ன ரேட்டு அதுங்க? 30 ரூபா. 30 ரூபா வாங்குனீங்களா? வாங்கணும். ஓகே, வளர்த்துறக்குங்களா? வளர்த்துறக்கு. சேல்ஸுக்கு இல்லை? சேல்ஸ்க்கு இல்லை, வளர்த்துறக்கு. சென்னைங்களா? சென்னை இல்லை, சென்னை இல்லைங்களா? கொண்டு போய். பருவம் வந்துருச்சா எப்படி இது? பருவம் வரலீங்க. வரல. நேர் போனாத்தான் பருவம். ஓகே ஓகே ஓகே. நான் இங்கே நம்ம நாட்டு மாட்டுக்கு சேர்த்துறீங்களா எப்படி? நம்ம நாட்டு மாட்டுக்கு தான். சரி சரி சரி. ரொம்ப உப்படமங்கலம் மாடாம. நம்ம பேருங்கண்ணா? பழனிசாமி. பழனிசாமி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? சென்னிமலையிலிருந்து வந்துருக்கு. சென்னிமலை. ஓ, சென்னிமலைக்காரப்பா. மலை காங்கை மலை ஒண்ணுதானா? நாங்கள் நத்தக்கடையூர். ம். ஒன்றுதான் வாங்கினீங்களா? இன்னும் 2 வாங்கணும். இன்னும் வாங்கணும். ஓகே. சென்னிமலைக்காரர் வந்து ஜம்முன்னு ஒரு மாடு வாங்கிட்டாரு. உப்படமங்கலம் மாடாமா. பார்த்துட்டு என்ன மாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, மாடு ஏற்றிட்டாங்க, வண்டி கிளம்பிருச்சு. நான் பாய்ண்ணா. ஓனர் பாய் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்கள் தான் சார். ஓகே அண்ணா. ஓனர் பாய் சொல்லிட்டாருங்க. குமரேசண்ணா, மாடு என்ன ரேட்டு? 50,000 ரூபா. ஓ, அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் தான் வயல மாடு. ஓகே, நம்ம நாட்டு மாடு எடுத்து அப்படியே முன்னாடி கிளம்பிட்டோம். பார்க்கலாம் இன்னும் என்னென்ன மாடுகள் பார்க்க முடியும்னு. இங்க ஒரு கிடாரி கண்ணு மாடாட்டு இருக்குது. அந்த கண்ணு குட்டி இருக்கு. என்ன ரேட்டு? வேலை சந்தை ரொம்ப டல்லா இருக்குது இல்லைங்களா? சேல்ஸ் ஆகல எதுவும். சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ணன் நம்மளை போட்டு தள்ளிடுவாரு. எல்லாம் ஏத்திட்டாங்க வண்டியில. எப்படின்னா நாட்டு ரகமா இது? எப்படி இதுங்களா? நாட்டு மாடு மாதிரி தானுங்க. நாட்டு மாடு கொண்டு போதா? என்ன ரேட்னா அது? இது 25,000. 25,000 சொல்லுங்க. நாட்டுக்கால தானா? அவருக்கு தான். உங்களுக்கு ஓகே. இதை தவிர நம்மகிட்ட வேற மாடுகள் இருக்குதுங்களா? என்னங்கண்ணா? இதை தவிர வேற மாடுகள் இருக்குதுங்களா? வேற மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் இருக்குதுங்க. இப்போ இது எல்லாமே நம்மளுதா? நம்மளுது கேட்கறேன். ஒண்ணுதான் இருக்குது. டிவியில பேட்டி அடிப்பாங்க. ஓகேண்ணா. நம்ம வியாபாரிங்களா எப்படி? வியாபாரி தான். ஓகே. நம்மளோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9442844448873. நம்ம பேருங்கண்ணா? அலாவுதீன் பாஷா. ஓகே. இந்த எந்த சந்தைக்குங்கண்ணா போவீங்க நீங்க? குண்டடம், புளியம்பட்டி, அந்தியூர் 3 சந்தைக்கு போவீங்க. ஓகே. நம்ம ஊருங்கண்ணா? மங்களம். திருப்பூர் பல்லடமங்கலம். ஓகே, திருப்பூர் மாவட்டம். ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி மாடுகள் வேணும் அப்படின்னா நம்ம அண்ணனை பாஷா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த அண்ணங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாக் இந்த நாட்டு மாடு இல்லைங்களா? விலை 20 ரூபா சொல்றேங்க. 20 ரூபா சொல்றீங்க. ஓகே. அப்ப 11 கேட்கறாங்க, 12 கேட்கறாங்க. சரி. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுப்பீங்க. அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் மேலேயே கொடுத்துறேன். ஓகே. மாடு ஏத்துறாங்க பாருங்க எப்படின்னு. பூவரசு மரத்தையே ஜேரா மாத்தி கொண்டிருக்கிறார். ஓகே, நம்ம அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம்.
மாடு வாருங்க இப்பத்தான் உள்ள வந்தோம், வாங்கினவங்களாம் அப்படியே கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கட்டியிருக்காங்க நம்பர் போட்டு. $12,000 ஆச்சு. ஆப்பிள் 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 சிம்லா ஆப்பிள்ங்க ஒரு கிலோ 39 ஆப்பிள் ஆப்பிள் சிம்லா ஆப்பிள்ங்க. பாருங்க எங்க ஊர்ல இருந்து மாடு வளர்த்துறதுக்காக வாங்கியிருக்காங்கப்பா. நாடு கண்ணுங்களா? இது என்னென்ன கண்ணு? இது நாட்டு கண்ணு எப்படி? நாட்டு மாடு மாடு வெளியே நிற்கிது. ஓ சரி சரி பரவாயில்ல. இது நாட்டு கண்ணு என்ன ரேட் வருது? சிந்தா சிந்தா நாட்டு மாடு வாங்கினாங்க. சூப்பர் சூப்பர். ₹16. 16 இங்கே நிற்கிது இதே மாதிரி செவலை. சரி சரி ₹9 அங்கே நிற்கிது. இப்போ ஏற்றணும். ஓகே ஓகே ஓகே. நம்மள நாட்டு மாடு ஒன்று சிந்து மாடு ஒன்று வாங்கிருக்கீங்களா? சூப்பர். நாட்டு மாடு வளர்த்துறக்கு வாங்கிட்டு போறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து காணொளி எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து முடிச்சாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, நாளைக்கு மீண்டும் நான் பழையகோட்டை நாட்டு மாட்டு தவணையில் சந்திப்போம். போன வாரம் நடந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதவாறு நம்ம எடுக்கணும். இந்த டைம் நம்ம 2 கேமரா போட்டு எடுத்துக்கலாம். எதுக்கு வம்பு? போன வாரம் ரொம்ப வெக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இந்த வாரம். அதனால கரெக்டாக, ஏன்னா போன வாரம் வந்து வீடியோ அந்த அளவுக்கு அழகாக அமைஞ்சிருந்துச்சு. அதனால தான். ஓகேங்க, மீண்டும் நம்ம நாளைக்கு பழையகோட்டை நாட்டு மாட்டு தவணையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.